அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தொடர் ராஜினாமாவும் டிவிகேவில் அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்வதும் தொடர் நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நாம் சிந்திக்கணும். இடைத்தேர்தலில் என்ன நடக்க போகுது, யார் களம் காண போகிறார்கள், ராஜினாமா செய்த இந்த எம்எல்ஏக்கள் திருப்பியும் போட்டி போடுவாங்களா இல்லையா, இதை பற்றி சிந்திக்கலாம் வாங்க. ஏடிஎம்கேல இருந்து 6 எம்எல்ஏக்கள் சோஃபார் ரிசைன் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் கரூர் எம்எல்ஏ திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் அவர் தன்னை இணைத்து கொள்ள போகிறாரா டிவிகேவில் அப்படின்னா 99% ஐ திங்க் இட்ஸ் கோனா ஹேப்பன். பட் சோஃபார் 5 எம்எல்ஏக்கள் டிவிகேல இருக்காங்க. இவர் ஜாயின் பண்ண 6வது எம்எல்ஏ. ஸோ ஏடிஎம்கேவோட பலம் நாளுக்கு நாள் எம்எல்ஏ கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரதை நம்மளால் பார்க்க முடியும். திரு எடப்பாடி அவர்கள் சட்டசபையில் இப்போது 41 எம்எல்ஏக்களோடு இருக்கிறார். 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளோட பலம் டிவிகேக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஐயூஎம்எல் சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு தராங்க. விசிகே அரசு அமைக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம், அரசை கலைக்கிறதுக்கு நாங்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், பட் ஒருவேளை தவறு ஏதேனும் செய்தால் நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி திரு தொல் திருமாவளவன் அண்ணன் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் டிவிகே தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆலோசனை கூட்டத்தை நாளைக்கு நடத்த இருக்கிறதா செய்திகள் வருது. என்ன டிஸ்கஸ் பண்ணப்படும் மோஸ்ட்லி அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்துன ஒரு இந்த அமைப்புக்கு சோஃபார் தாவேகா கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஒரு நேம் வைக்கக்கூடும், பேர் சூட்டு விழா நடக்கும் நாளைக்கு. அண்ட் தென் இவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேசி புரிஞ்சுப்பாங்க. ஃபுல் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டிவிக்கே. மேபி தே வில் ரிக்வஸ்ட் தட், தே வில் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் தி அலையன்ஸ் பார்ட்டிஸ். அது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணப்படக்கூடும். மீன்வைல் அவங்க தனி பெரும்பான்மையாக நாம் இருந்தோன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் ஃப்யூச்சரில் இருக்காது என்பதற்காக இந்த ராஜினாமாக்களும் திருப்பி இடைத்தேர்தலில் சந்திக்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிளான்ஸும் சைடில் டிவிக்கே திட்டம் போடுவதாக தெரிகிறது. இதையடுத்து தொடரும் எம்எல்ஏ பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டிவிகேவின் ஐடி விங் தரப்பில் இருந்து மதிமுக எம்எல்ஏவை விழுங்கிய டிவிகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தர் மாறி மாறி விமர்சிச்சுக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த எம்எல்ஏக்களோட விலகுதல் தொடர்ந்தால் 7 தொகுதிகளில் சோஃபார் இடைத்தேர்தல் அப்படின்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இட் மே க்ரோ, திஸ் கவுண்ட் மே க்ரோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் மக்களோட ஆதரவோடு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுட்டு இப்போ ராஜினாமா பண்ணிட்டா மக்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? அதை தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர் ராஜினாமாக்கள், இது மாதிரியான தொடர் ராஜினாமாக்கள் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல, இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்னு ரொம்ப உறுதியாக தன்னோட கண்டனத்தை குறிப்பிட்டிருக்கார். நாம் அதை வரவேற்கிறோம். சரி, யார் களம் காணக்கூடும்? இடைத்தேர்தல் நடந்தால் யாரெல்லாம் இந்த 6-7 தொகுதிகளில் போட்டியிடுவாங்க? திமுக தரப்பில் இருந்து ஸ்டாலின் ஐயா வருவாரா? திரு ஸ்டாலின் ஐயா போட்டி போடுவாரா, இல்லை ஆதரவாளர்களை தான் நிறுத்துவாரா? என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏடிஎம்கே சைடில் இருந்தும் இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்களா? ரீஎலெக்ஷன் நடக்குது, அதை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா? சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டதா செய்திகள் வலம் வருது. அதோட கன்ஃபர்மேஷனுக்காகவும் வி ஆர் வெயிட்டிங். இந்த நிலையில் டிவிகே ஐ திங்க் இட்ஸ் கோனா பார்ட்டிசிபேட் கண்டெஸ்ட் இன் ஆல் தீஸ் 7 places அப்படின்னு தான் தோணுது. இப்போ ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தான் முன்னர் போட்டியிட்ட அதே தொகுதியில் மக்களை சென்று சந்திக்க போகிறார்களா? மக்களின் மனநிலை என்னவாக இருக்கக்கூடும்? இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, டிவிகேலேருந்து நீங்கள் திருப்பி நின்றுனா ஒருவேளை டிவிகே தரப்புலேருந்து திருப்பியும் ஓட் போட்டு எம்எல்ஏ ஆகி வந்துடுவாங்களோ, மக்கள் வர வச்சுருவாங்களோ? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடைத்தேர்தல்
இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல்களை விட முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழகம் இதுவரை ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. அட் அ டைமில் ஒரே கட்சியிலேருந்து பல பேர் ரிசைன் பண்ணுறதும், மாற்று கட்சியை ஆதரித்து ஒருவேளை அவர்கள் தரப்புலேருந்து திருப்பியும் மக்களை போய் சந்திக்கிறதும், ஐ திங்க் இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் இத்தனை பேர் அட் அ டைமில். ஸோ இந்த இடைத்தேர்தல் நடப்பதற்கு எலெக்ஷன் கமிஷன் எல்லா வேலையும் மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதா தெரிய வருது. வெரி சூன் இட்ஸ் கோனா ஹேப்பன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். எப்படி இருக்க போது இடைத்தேர்தல், மக்கள் என்ன மாதிரியான வரவேற்பை கொடுக்க போகிறார்கள், கட்சிகள் லைக் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எஸ்பெஷலி எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகுது, எப்படி ஃபேஸ் பண்ண போகுது, என்ன மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்த போகிறது, டிவிகே தன்னுடைய கூட்டணியை எப்படி தக்க வைத்து கொள்ள போகிறது, தனிப்பெரும்பான்மை பெற்று தனித்து நிற்க போகிறதா, இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.